என் பேர் நல்லமணி. நாங்கள் திருப்பூரில் இருக்கிறோம். நானும் என் கணவரும் பனியன் கம்பெனியில் டெய்லராக வேலை செஞ்சிட்ருக்குறோம். கல்யாணம் ஆகி 18 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு விசேஷத்துக்கெல்லாம் போவேன், கல்யாணம் ஒரு ஏதோ ஒரு விசேஷம்னா போவேன். ஆனால் போனாலும் நான் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுக்குவேன். ஏன்னா கஷ்டமாக இருக்குது. எல்லாம் உனக்கு குழந்தை இருக்காமல் எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க. எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க, சர்ச்சுக்கு, ரோட்டில் எல்லாம் போயிட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னா எனக்கு மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு இந்த குழந்தை இருந்திருந்தால் நம்ம கையை பிடிச்சி வரும் இல்லையா. நாங்கள் ஒரு கடைக்கு போனால் கூட ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகழகாக இருக்குங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஐயோ, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் அந்த ட்ரெஸ் எடுத்துருந்து போட்டு பார்த்து அழகு பார்க்கலாமில்ல அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. அது எப்படி எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை. சம்பாரிச்சு வர காசை நாங்கள் மட்டும் தின்னுட்டு குழந்தையில அது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்கிற அந்த ஒரு வாழ்க்கை தான். வளகாப்புன்னு ஒன்று போனோம்னுச்சுன்னா என் ஒய்ஃப் தனியாக நிற்பான். என் ஒய்ஃப் தனியாக நிற்பா. எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. என்னடா இப்போ தனியாக நிற்கிறா, போய் தொட விட மாட்டாங்க. இப்படி குழந்தை இல்லாதனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், டாக்டர் பார்க்குறக்கு போனோம். டாக்டர் பார்த்துட்டு டாக்டர் அம்மா அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு கர்ப்பப்பை சுருங்கி இருக்குது, சின்னதாக இருக்குது, கன்சீவ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னோன்னே என்னால் தாங்கிக்கவே முடியல. இனி அவ்வளோதானே நம்மளோட வாழ்க்கை, நம்ம குழந்தையும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டிருக்குது, இல்லையாட்டிருக்குன்னு நினச்சிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். இந்த சூழ்நிலையில் 2017 நவம்பர் மாதம் எங்கள் கூட வந்த ஒரு சகோதரி எங்கள் ஊரில் இருந்தவங்க சொன்னாங்க, அங்கே 4 மாவடி திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும், அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், இந்த அளவுக்கு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் அதிசயம் செய்வார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சகோதரி சொன்னோன்னே என் கணவர்கிட்ட வந்து சொன்னேன். சரின்ட்டு அவர் சரி போகலாம், ஆனாலும் அரை மனசோடு தான் போனோம். அங்கே போன திறப்பின் வாசல் ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. மோகன் சேனாச்சி வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப பாரத்தோடு எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அப்போ வந்து மோகனனை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் குழந்தையை கொடுத்து எனக்கு பிரயோஜனம் இல்லை ஆண்டவரேன்னு வாய் சொல்லுது. ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மனசு சொல்லுது. ஆனால் வாய் என்ன சொல்லுது, இதுக்கு மேலே நம்ம வளர்த்த போகிறோமா, 53 வயசு ஆகி போச்சு, இதுக்கு மேலே நம்ம வளர்த்த போகிறோமா, எப்படி நம்ம செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவரை எனக்குன்னு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வச்சுருப்பீங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரை, எனக்கு போதும், நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தில் நான் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அழுது ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த மீட்டிங் முடித்து கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் எனக்கு உடம்புல கொஞ்சம் மாற்றங்கள் தெரிஞ்சது. நாங்கள் டாக்டர் அம்மாட்ட போய் செக்கப் பண்ணுறதுக்கு போனோம். அதே டாக்டர் அம்மாட்டே தான் போனப்போ அவங்க என்னை செக்கப் பண்ணி பார்த்துட்டு கன்சீவாக இருக்கிறீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்புறதா நம்பாமல் இருக்கிறது உண்மைதானா, பொய் சொல்கிறாங்களா, என்னால் என்னமே இது பண்ண முடியல. அழுகிறதா, அந்த ஃபோனில் அழுக முடியல, பேச முடியல, அது எப்படி சொல்கிறதா, அந்த சந்தோஷத்தை வந்து வெளியில் விவரிக்கவே முடியாது, அப்படி ஒரு சந்தோஷம். பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 2018 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியே எனக்கு ஏசப்பா அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தைய பார்த்துலேருந்து எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மளும் அம்மா ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என்னால் தாங்கிக்கவே முடியல. பையனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கண்ணில் காமிக்கிறாங்க. நான் 2 கையிலையும் வாங்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க, அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அப்போ ஆண்டவருக்கு 100 தடவை ஸ்தோத்திரம் சொன்னேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே தான் பையனை வச்சுருது. இப்போ என் பையனை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து வளர்க்குற ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க, அது அவரை தவிர வேற யாராலையும் தர முடியாது. டாக்டர் வந்து எனக்கு இயற்கையாக குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏசப்பா வந்து அற்புதமாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துருக்குறாங்க.
என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த இரவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க உட்காந்துருக்கீங்க. இயேசு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை பார்த்தீங்கல்ல, சகோதரி நல்லமணி, திருப்பூரை சேர்ந்தவங்க. 18 வருஷமா அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லையா. மற்ற பிள்ளைகளெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளெல்லாம் எங்கள் அம்மானு மற்றவங்கள பார்த்து சொல்லும்போது அது எப்படி வேதனையாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இந்த சகோதரி அவங்க வேதனையை இயல்பாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சகோதரி பேசும்போதே நமக்கு நல்லா தெரியுது அவங்க எவ்வளோ வேதனைக்குள்ளே இருந்திருப்பாங்க. அந்த இழப்பு, அந்த வேதனை எவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு தான் இயேசு கொடுக்குறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. எனக்கு நிறையா காயம் இருந்துச்சு. என் கடைக்கு போகும்போது பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸை பார்ப்பேன். எனக்கு எதுவுமே வாங்க கஷ்டமாக இருக்கும். எனக்கு பிள்ளை இல்லையே, அதை வச்சு வேதனையாக இருக்கும். கர்ப்பப்பை சுருங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். அப்போ என்ன அழுத்தம்? மரித்த நிலைமையில் இருந்த அந்த உறுப்பை இயேசு மறுபடியும் பலனடைய செய்து ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். இயேசுவால் முடியும். நிந்தையாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இயேசுவால் மாற்ற முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஏன் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் தெரியுமா? முதலாவது அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதனையில் நம்ம மேற்கொள்ளணும். அந்த சோதனையை மேற்கொள்ளும் போது அற்புதத்தை இயேசுகிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தையே கிடையாது. கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் இருக்கிறாருன்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்களுடைய சரீரத்துல அவருக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல. ஆபிரகாமுக்கு வயதாயிருச்சு, சாராளுடைய கர்ப்பம் எல்லாம் செத்துப்போன ஒரு சூழ்நிலையில இருக்கும்போதும் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வார்ன்றதை விசுவாசிச்சாங்க. நம்புறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்த போதும் அவங்க நம்பினாங்க, இயேசுவை நம்பினாங்க. அது அவங்க வாழ்க்கையில அற்புதமா இருந்துச்சு, ஆசீர்வாதம் நடந்துச்சு. இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். சூழ்நிலை பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கும், கவலையா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலையும் விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு வேளை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா, இப்போ உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், ஒரு வேதனையான காரியம் நடந்திருக்கலாம். அதை நினைச்சிட்டு இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த சூழ்நிலையில நீங்க விசுவாசிக்க முடியுமா? இந்த சூழ்நிலையில உங்களால விசுவாசிக்க முடிஞ்சுது அப்படின்னா இயேசு கிட்ட இருந்து நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரம் விசுவாசத்துலதான் நமக்கு பிரச்சனை ஆயிரும். ஏன் தெரியுமா? இந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்துருவோம். ஐயோ நமக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது, ஐயோ இதே மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ஒருவேளை முதல்ல நம்ம சந்தோஷமா இருப்போம், இல்லை நடப்போம் அப்படின்னு இருப்போம். ஆனா நாள் போக போக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது பலவீனமாயிரும். ஒரு சாட்சியை ஒரு சகோதரி சொன்னாங்க. என்ன அப்படி சொன்னாங்கன்னா, அந்த சகோதரிக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையா. இதே மாதிரிதான் எனக்கு குழந்தை இல்லையே, ஒரு ஏக்கம், ஒரு கவலை, இதெல்லாம் அந்த சகோதரியை சூழ்ந்து இருக்கும் போது அந்த சகோதரி ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்தார். 2 குழந்தையை கொடுத்து ஆசீர்வாதம், 2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் எனக்கும் ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு, என்னையும் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா நாட்கள் வளர வளர அந்த 2 பிள்ளைகளுக்கும் கால் வளைஞ்சிருந்துச்சான். கால் வளைஞ்சு இருந்த ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காங்க. 2 பிள்ளைக்கும் கால் வளைஞ்சிருக்கு. எல்லாரும் பாக்குறவங்களாம் கேட்குறாங்க, குழந்தை நல்லா இருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனா பாருங்க உங்க கால் வளைஞ்சிருக்குதே. கேள்வி வந்திருக்கும்ல, ஆண்டவர் தானே கொடுத்தாரு, ஜெபிச்சு தானே எனக்கு இந்த குழந்தை வந்தது, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை? கேள்வி வந்திருக்கும்ல, குழப்பம் வந்திருக்கும்ல, இயேசுவே இப்படி பண்ணணும், அந்த கேள்வி சோதனை வந்திருக்குல்ல, விசுவாசம் சோதிக்கப்பட்டிருக்கும்ல. ஆனா அந்த சூழ்நிலை அந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? ஒவ்வொரு நாள் 6 மாசம் அந்த பிள்ளைகள் காலில் கை வைத்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு காலை சரியாக்குங்க சரியாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். தொடர்ந்து 6 மாசம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாற்றம் உடனே தெரியல. ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு இயேசு அற்புதம் செய்வார், விசுவாசம் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 6 மாசம் கழிச்சு எப்போ அந்த கால் ஒழுங்கா நேராச்சுன்னே தெரியல.
ஆனால் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுதான் விசுவாசம். விசுவாசம் சோதிக்கப்படும். நம்ம ஜெபிக்க தானே செய்கிறேன், கால் வளைஞ்சு தானே இருக்குது, நேரம் ஆகலையே, கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ நான் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு ஒரு மாற்றமே தெரியலையே, கவலையாக தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை இயேசு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்கள, ஜெபிக்க ஜெபிக்க இயேசு கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அதனால கவலைப்படாதீங்க, விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, எந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு சாட்சியை பார்த்த சகோதரி நல்லமணி, அவங்க பாருங்க 18 வருஷமா குழந்தையே இல்லை, இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரு, ஏக்கங்களை மாற்றி இருக்கிறாரு, நிந்தைகளை மாற்றி இருக்கிறாரு, அவமானங்களை மாற்றி இருக்கிறாரு. இப்போ சந்தோஷமா இருக்கிறேன்னு அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் இயேசு உங்க நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் மாற்ற போறார். இந்த சூழ்நிலையை மாற்றுவார்னு இயேசு விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தோட இயேசுவை நோக்கி நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க பிரச்சனைகளை இயேசு கிட்ட சொல்லுங்க. இயேசுவே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இயேசுவே அதை மாற்றுங்கன்னு கேளுங்க. இயேசுவே விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீங்க பெருக பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, இயேசுவே எனக்கு ரொம்ப நாள் இந்த பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப நாள் இதே மாதிரி பாதிப்புக்குள்ள இருக்கிறேன், எனக்கு வேதனையை மாற்றுங்கன்னு ஜெபிக்கிறாங்களோ, அந்த சோர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த சோர்வுகளை மாற்றுங்க. அவங்க ஜெபிக்கிற அந்த காரியத்துல நீங்க அற்புதம் செய்யுங்க. சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றுங்கப்பா. வாய்க்கவே வாய்க்காதுன்னு எந்த காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட எந்த சூழ்நிலையும் நீங்க மாற்றுங்க. அந்த பாதிப்புகள் எல்லாவற்றையும் நீங்க விலக்கி இயேசுவே ஒரு புது உறுப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதுசா மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே லிவருக்காக விசேஷமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லிவர் பகுதியில ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும், லிவர்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்ற முடியும். இன்றைய தினம் ஆண்டவரே அந்த மாற்றத்தை இந்த பிள்ளைகளுக்குள்ள நீங்க கொடுங்க ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணுன்ற வார்த்தையின்படி விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதே போல ஆண்டவரே ரொம்ப நாளா காத்து கொண்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வீடுக்கு தடைப்பட்டு இருக்கிற காரியத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகளை நீங்க மாற்றி போடுங்கப்பா. இயேசுவே நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு போராட்டத்தினால பாதிப்போடு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா எனக்கு சாபம், தொடர்ச்சியா ஒன்று மாத்தி ஒன்று பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது, ஆக்சிடென்ட் நடந்து கொண்டே இருக்குது, செலவு வந்து கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே நீங்க சிலுவையில பிசாசின் காரியங்களை மேற்கொண்ட தேவன், ஜெயித்த தேவன். இந்த பிள்ளைகளுக்கு அந்த காரியத்துல இருந்து, அந்த கண்ணில இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இன்றே அந்த ஒரு சாப தொடர்ச்சிகளுக்கு அந்த ஒரு முடிவு உண்டாகட்டும். அந்த சாப கட்டுகளுக்கு இயேசுவே நீங்க ஒரு முடிவை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இனிமே அந்த தொடர்ச்சி எந்த காரியமும் வராதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள்ல இருந்து நீங்க விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இயேசு நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்துட்டாரு. சோதிச்சு பாருங்க. இயேசு உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.